ஸோ நண்பா, நான் இன்றைக்கி வந்து ஆம்பூர் பிரியாணி பண்ண போகிறேன் நண்பா. ஆம்பூர் பிரியாணி வந்து ஆம்பூர் குஸ்கா இது. ஸோ எம்டி மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆனியன் வச்சுருக்குறேன். ஸோ உங்கள் பட்டை வச்சுருக்குறேன், கிராம்பு, ஏலக்காய் இதுதான் போடணும். ஓகே மக்களை, கண்டினியூ வீடியோ பாருங்கள். அப்புறம் சில்லி பேஸ்ட்டு போடணும், அதை நான் ரெடி பண்ணிடுவோம். ஓகே மக்கள், ஸோ கண்டினியூவாக பாருங்கள். என்னோடய வீடியோ லைக்காக ஒன்று போடுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் வந்து ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் மக்கள். ஸோ இப்போது ஆம்பூர் குஸ்கா பண்ண போகிறேன். ஓகே நண்பா, கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஓ நண்பா, இப்போ ஆயில் ஊற்றிடுறேன். நார்மலாக ஆயில் ஊற்றுங்க, லாஸ்ட்டாக கீ போட்டுக்கலாம். ஓகே மக்கள், ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் ஊற்றுக்குங்க. ஸோ ஆயில் போட்டாச்சு. ஸோ நண்பா, ஆனியன் போடலாம். ஆனியன், பட்டை, கிராம்பு எல்லாமே இருக்குது. நண்பா இதை வச்சுட்டு நல்லா வாங்கி நண்பா. வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் வந்துடும் இன்ஷாஅல்லாஹ். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இந்த இதில் போட்டுங்க. ஆயில் போட்டேன். ஸோ நல்லா வேகப்படுது. ஸோ இதோட பச்சை மிளகா நீங்கள் வேணுமா போட்டுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் போட்டுருக்கேன். இது நான் அரைச்சி வச்சுருக்கேன் நண்பா. ஸோ பாருங்கள், ஒரு 5 இது போட்டிருக்கேன். நம்பர் ட்ரை சில்லி, வரமிளகா. ஓகே நண்பா. ஸோ நண்பா, தக்காளி போட்டாச்சு நண்பா. ஸோ வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா பருவம் ஆச்சு நண்பா. அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம் இதில். ஓகே நண்பா, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் பண்ணி ஸோ இதோட உப்பும் போட்டுடலாம் நம்ம. ஸோ உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டேன், கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா 1.25 கிலோ சொல்லிட்டேன். 1.25 கப்பு தான் போட்டிருக்கேன். ரைஸு பாஸ்மதி ரைஸ் தான். இப்போ நம்ம கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸோ இப்போ வந்து மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுடலாம் நண்பா. ஸோ நண்பா, இப்போ ஒரு கைப்பிடி போட்டுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. உப்பும் போட்டேன். போட்டாச்சு. வரட்டும் நல்லா. ஸோ இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம். அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணிடுவாங்க தான். மசாலா எதுவுமே இல்லை, இதுதான் சில்லி பேஸ்ட்டு தான். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ இதுதான் ஒன்று நண்பா. நண்பா இப்போ பேஸ்ட் பண்ணுறேன், சில்லி பேஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிடலாம். போட்டு வச்சு பாருங்கள். சில்லி பேஸ்ட் ஒரு 5 நம்பர் போட்டிருக்கேன், 5 பீஸ் போட்டிருக்கேன். வரமிளகா. ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சோண்டு இதில் கொரியண்டர் பவுடர் வேணுமா போட்டுக்கோங்க. ஸோ மல்லி தூள் போட்டுருக்கேன் நல்லா. ஸோ இது நல்லா வாங்கிட்டோம். ஸோ அப்படியே போட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ ஓகே நண்பா, தண்ணி ஊற்றியாச்சு இப்போ. ஸோ கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணியை போட்டுருந்து தான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியாது எங்களால், ஏன்னா நோம்பு வச்சுருக்குறோம். ஓகே மக்கா. ஸோ எம்டி ஆம்பூர் பிரியாணி. ஓகே நண்பா, ஒரு புடி பிடிக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, ரைஸ் போட்டுறோம். போட்டாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டோம், அதுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம். ஓகே மக்கா. ஸோ நண்பா, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படியே தம் போட்டுடலாம். மேலே இலையும் போட்டு பாருங்கள் நண்பா. ஸோ இந்த தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா சூப்பராகிடும். இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்ணும்பா, வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு தம்மு போடுறேன். தம்மு போடுற பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் தம்மு போட்டாங்க போல். ஸோ மேலே சுடு தண்ணி வச்சாச்சு. அப்படியே மதியம் தான் அப்படியே ஆயிடுச்சு. இது சுடுதண்ணி தம்மில் வச்சேன் பாருங்கள். மாஷா அல்லாஹ். ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்து எடுக்கணும். இந்த பிளேட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதில் வந்து உழுவுது. ஸோ பார்த்து எடுக்கணும், இல்லை தண்ணிலாம் உள்ளே வந்துடும். ஓகே நண்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது பிரியாணி, செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ ஒரு கிண்டிலாம். ஸோ நண்பா, எப்பயுமே சைட்லேருந்து தான் கிண்டணும் பாருங்கள். கரெக்டாக இருக்குது ரைஸு. ஸோ நடுவில் ரைஸ் உடஞ்சிரும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கு நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விட்றேன் நண்பா. ஸோ 1.25 கிளாஸ் தான் போட்டேன் நண்பா. ஸோ கொஞ்சோண்டு தான் வச்சேன். ஓகே. ஸோ சாப்பிட்டு பார்த்து நானும் டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா எப்படி இருந்தது. ஓகே நண்பா. நண்பா ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் எம்டி பிரியாணி இது. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் மக்கா. ஓகே நண்பா, பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலாக இருக்குது நண்பா. ஆம்லெட்டும் வச்சாச்சு. ஆம்லெட் இல்லை, சீஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், சீஸ் கரமாக இருக்கும். ஓகே மக்கா. ஸோ ஆம்லேட். ஸோ டேஸ்ட்டு பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அருமையாக இருக்குது நண்பா. அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராகுது. அதுவும் அந்த மிக்சியில் அடித்து போட்டேன் அந்த வரமிளகா, அதோட டேஸ்ட்டு செம்மையாக தூக்குது. ஸோ ஆம்பூர் எம்டி பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதே மாதிரி ஒரு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க, ஷேருக்கு சம நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர்ஸ். பாருங்கள் ஃபைனலாக ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.